ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது விஎஸ்கே காஃபி ஃபார்ம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நோய் வந்த மீனை காப்பாற்றுறது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கோ வைலட் இருக்குது. ஸோ இந்த மீனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப வால் ஒட்டி அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் இருக்குது. ஸோ இதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இது பேரண்ட்டுக்காக ப்ரீடிங்காக வச்சுருக்கிறது. ஸோ இது மட்டும் இல்லை, இதில் இன்னும் 2 மீல் கூட இருக்குது. அந்த 2 மீலுமே வந்து அப்படி தான் இருக்குது. இப்போ நமக்கு இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு 20 லிட்டர், ஒரு 5 லிட்டர் கணக்காக நான் தண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கல் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து அயோடின் இல்லாத உப்பு தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் மிஸ்டர் எல்லோ தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் போட்டிருப்பாங்க பாருங்கள், 5 லிட்டருக்கு வந்து 1 ml. அது கனெக்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். தண்ணியை பாருங்கள், நல்லா எல்லோ கலரில் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 1 லிட்டருக்கு வந்து 5 ட்ராப் அந்த மாதிரி. நான் இப்போ ஒரு 5 லிட்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 20 ட்ராப் விட்டுருக்கேன். மீன் நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ காப்பாற்றிடலான்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட இதில் ப்ரீடிங் வந்து 3 மேல் விட்டுருக்கோம். ஸோ நான் 3 மேலையுமே வந்து எடுத்து விட்டுறேன். பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 மேல் வந்து கொஞ்சம் ரொம்ப முடியாமல் அந்த நோயால் பாதிக்கப்பட்டது. 1 வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் அதுவும் நீந்துறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நான் அதையும் சேர்த்து மருந்தில் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது இது வந்து கிளியர் ஆனாலும் ஆகாட்டும் 48 மணி நேரம் வந்து நம்ம இதை கண்டினியூஸாக இப்படி தான் விட்டுருக்க போகிறோம். இதே மருந்தில் தான் விட்டுருக்க போகிறோம். கிளியர் ஆகிற பட்சத்தில் நம்ம வந்து 48 மணி நேரம் கழித்து இந்த டேங்கில் ஆட் பண்ணிடுவோம். சப்போஸ் கிளியர் ஆகலை அப்படின்னா இன்னொரு 48 மணி நேரம் கூட சேம் ப்ரொசீஜரில் அப்படியே வந்து நம்ம இதை ஆட் பண்ணிடணும். இதில் ஒரு மீன் கண்டிஷன் மட்டும்தான் ரொம்ப கொஞ்சம் மோசமாக இருக்குது. இந்த மீனோட கண்டிஷன் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஃபுட் எடுத்துக்குது. ஸோ ஃபுட் எடுத்துக்கிறனால இதை வந்து காப்பாற்றிடலான்னு நினைக்கிறோம். இதுக்கு ஃபீட் பண்ணலாமான்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் லைஃப் ஃபீட் கொடுக்கலாம். லைஃப் ஃபீட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து மொயினாக தான் கொடுக்குறேன். ஓகே, 48 மணி நேரம் கழித்து இது எப்படி இருக்குங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போது கரெக்டாக 24 மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம இந்த மெடிசனில் இந்த ஃபிஷ்ஷை விட்டு. நேற்றுக்கு இன்றைக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். நேற்றுக்கு வந்து வால் ஒட்டி இருந்ததெல்லாம் இன்றைக்கி வால் விரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நேற்று ரொம்ப வால் ஒட்டி இருந்துச்சு. இன்றைக்கி அது நல்லாவே விரிஞ்சிருக்கு. இனி நாளைக்கு இன்னும் 24 மணி நேரம் கழியும் போது இன்னும் நல்லாவே விரிஞ்சிடும், மீன் நார்மல் ஆகிடும். ஸோ அடுத்த 24 மணிக்கு கழிச்சு இது எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இதை மருந்தில் போட்டு வச்சு 48 மணி நேரம் ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லா ஃபிஷ் டெயிலுமே நார்மல் ஆகிடுச்சு. பார்த்திங்களா, எல்லாமே வந்து நார்மலாகவே நீந்த ஆரம்பிச்சிருச்சு. டெயிலும் வந்து நல்லா விரிஞ்சிருச்சு.
ஸோ இனி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ வந்து நான் இதை வந்து அதை டேங்க்லேயே விட போகிறேன். மற்ற மீன்களையும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அதாவது வால் ஒட்டுறது, அதுக்கப்புறம் வந்து வால் ஒட்டுறது, வால் சுருங்கிறது, அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் மீன் நீந்துறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரேஷியோவையும் அந்த டைமிங்கை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். 1 லிட்டரு தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ml சாரி ஒரு துளி. நீங்கள் 5 லிட்டர் தண்ணி வச்சிங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 5 துளி மிஸ்டர் எல்லோங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. உப்பு வந்து ஒரு 5 கிராம் இல்லைனா 10 கிராம் அந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஸோ 100% ரிசல்ட் இருக்குது. நான் வந்து நிறைய மீனுக்கு ட்ரை பண்ணிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து சரி பண்ண தெரியாமல் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.